ஒரு போதகர் 10 வருஷமாக நான் குருவாஞ்சல் வந்தனாலேருந்து எனக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய ஊழியர் செய்திருக்கிறோம். கர்த்தர் நீங்கள் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கா, கர்த்தரோட ஆசிரியப்பார். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இப்படி டேபிள் போட போகிறோம், சாப்பாடு பண்ணுறதுக்காக எங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லி அந்த யாவருக்கும் நன்றி. இங்கே டேபிள் ஃபுல்லாக போடவும் நீங்கள் இங்கே உட்காந்துருங்க. கை கழுவுனா இந்த பக்கம் கழுவலாம், வெளியே பக்கெட்டில் வச்சுருப்பாங்க, அங்கேயே நீங்கள் கை கழுவிக்கலாம். லேடிஸ் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ஸு நீங்கள் ஃப்ரீயாக வெளியே கூட போகலாம், ஒருவேளை இங்கேயே நீங்கள் போகலாம், தவறு இல்லை. ஆமே இல்லை, கவனத்தை வைத்து கொடுங்க. கட்டளை ஆசிரியர் வாலிப பிள்ளைங்க சபை மக்களுக்கு உதவி செய்யுங்க. பாஸ்டர்லாம் முதல்ல பாஸ்டர்லாம் வந்து சாப்பாடு அழகாக கொடுத்துருங்க. அழகாக நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு மீண்டும் ஒரு சங்ஷனில் நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போவீங்க. விசுவாசத்தோடு சமைக்கிறோம். ஐயா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோட உங்களுக்கு அப்படியே ஒரு பார்சல் கொடுப்பாங்க, பிரியாணி பார்சல், அப்புறம் வாட்டர் கேன் கொடுப்பாங்க. உங்கள் டேபிள் போட்டு உட்காந்துக்கலாம். சாப்பிட்ட உடனே கொண்டு போய் நீங்களாகவே வெளியில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை கவர் வச்சுருப்பாங்க. அந்த பிரியாணி கவர் வெளியே போடுறேன்னா இது ஆலயம், இது பார்த்து இடம் கொடுத்துருங்க, அழகான ஒரு ஆலயம். இங்கே யாரும் அதை வேஸ்ட் பண்ணுறாதீங்க, வெளியே கவரில் போடுங்க. உங்களுக்கு வெளியே பாக்ஸும் கவர் வச்சுருப்பாங்க, அதனால் நீங்கள் அந்த கற்றுக்கூட ஆசைப்படுவாங்க. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே உண்டாவதாக. கர்த்தரே மகிமைப்படுவாராக. தேவ ஊழியர் ஜெபக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. தேவ ஊழியர் ஜெபக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். சபையை அவர் கூட்டி சேர்க்கிறார், அப்போஸ்தலரை கூட்டி சேர்க்கிறார். சபையை அவர் கூட்டி சேர்க்கிறார், கூட்டி சேர்க்கிறார். கத்தரிசிகளை கூட்டி சேர்க்கிறார், போதகர்களை கூட்டி சேர்க்கிறார். கத்தரிசிகளை கூட்டி சேர்க்கிறார், போதகர்களை கூட்டி சேர்க்கிறார். தந்தது இன்பமானது. தந்தது இன்பமானது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்ப்பரித்து அகமகிழ்வோம். கர்த்தருடையர்கள் ஒன்று கூடுவோம். விசாசையெல்லாம் நடுங்கச் செய்வோம். கர்த்தருடையர்கள் ஒன்று கூடுவோம். விசாசையெல்லாம் நடுங்கச் செய்வோம். குடியேறிட்டால் ஓடிப்போவான். குடியேறிட்டால் ஓடினத்தை. குடியேறிட்டால் ஓடிப்போவான். குடியேறிட்டால் ஓடினத்தை. தேவ ஊழியர் ஜெபக்கியம் கர்த்தர் தந்தது இன்பமானது. தேவ ஊழியர் ஜெபக்கியம் கர்த்தர்
தந்தது இன்பமானது. ஐக்கியப்பட்டால் ஆசீர்வாதங்கள் உண்டு, ஐக்கியப்பட்டால் பழங்கள் உண்டு, ஒன்றுபட்டால் ஒளி பிரகாசிக்கும், ஒன்றுபட்டால் பிரகாசம் வரும், சேர்ந்து ஜெபித்தால் ஜெயம் வரும், சேர்ந்து ஜெபித்தால் தேவ மகிமை வரும், சேர்ந்து ஜெபித்தால் ஜெயம் வரும், சேர்ந்து ஜெபித்தால் தேவ மகிமை வரும். செல்வலக்கியம் கத்த தந்தது இன்பமானது, செல்வலக்கியம் கத்த தந்தது இன்பமானது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆர்ப்பரித்து ராஜமாகின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆர்ப்பரித்து வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவரையும் வாழ்த்துகிறேன். நல்ல சாப்பாடு நமக்கு கிடைத்தது, நல்ல ஆகாரம் விலப்படத்தையும் உதவி செய்தார். பிற்பகல் வேளையிலே அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இன்னைக்கு பிற்பகலுடைய இந்த பகுதியில் இரண்டாவது ஒரு பகுதியை என்ன பார்க்க போகிறோம். ஊழியர் சந்திக்கும் பிரச்சனைகளும் தேவனுடைய தீர்வுகளும். சர்வன்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் காட்ஸ் சொல்யூஷன்ஸ். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையில் உலகத்தில் பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் உண்டு. இல்லையா? ஒரு சிலர் கூட சத்தத்தில் நல்லா தூங்குகிறதை கண்டு நான் தேவனை துதிக்கிறேன். உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை காக்கிறேன். ஏன்னா எனக்கெல்லாம் சத்தம் கட்ட தூக்கமே வராது. என் வீட்டில் சத்தம் கட்ட எழுந்து உட்காந்துருவேன். நடுராத்திரியானது மதியம் நான் தூங்கிட்டேன்னா குழந்தைய தூங்க வைக்கிற மாதிரி தான் சத்தம் கட்ட மோட்டர் போடாமல் பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் இவ்வளோ சத்தத்தில் நீங்கள் நன்றாய் தூங்கிறேன்னு சொன்னால் இந்த உலகத்திலே பெரிய பாக்கியசாலி நீங்கள். ரொம்ப முக்கியமான டாபிக் போயிட்டு இருக்கிறேன். நம்ம பிரச்சனை தான். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகள் உண்டு. இது முதல்ல தெரிஞ்சுதான் ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் ஏற்கனவே இதை சொல்லவும் இதை மறைச்சிட்டார், கிருபையாக மறைச்சிட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் சொன்னா இவங்க ஊழியத்துக்கு வரவே. அவர் என்ன சொல்லி அழைச்சார்? உன்னை வாழாக தலையாகவே ஒருவன் ஊழியம் கனப்படுத்த நம்ம நம்பிட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? எதிர்பார்ப்போடு வந்தோம். கடைசியில் வந்து பார்த்தா பிரச்சனைகள் அதிகமாயிருக்கு. பலவிதமான பிரச்சனைகள். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை விட அதிகமான பிரச்சனைகள் ஒரு ஊழியக்காரனுக்கு வரும். ஒரு ஊழியக்காரனுடைய வளர்ச்சியும் புறம்பான ஆசீர்வாதத்தையும் பொதுவாக இந்த உலகத்தில் அநேகர் கவனிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த ஊழியக்காரன் அனுபவிக்கக்கூடிய கடந்து வந்த பாதைகளையும் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் யாருக்கும் தெரியாது. இதுதான் பெரிய ஒரு விஷயம். நம்முடைய புறம்பான ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் கண்டு என்ன செய்வாங்க? நம்மை பார்த்து சொல்லலாம், பாராட்டலாம், என்ன வேணா பண்ணிட்டு போகலாம். ஆனால் நம்முடைய ஊழியத்திலே மறைந்திருக்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு அனுபவம். சாதாரணமாக ஒரு விசுவாசிகளுக்கு வருகிறதை கூட விட அதிகமான பிரச்சனைகள் ஒரு ஊழியக்காரனுக்கு கடந்து வரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு விசுவாசிக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் அவர்களை தாண்டி நம்மை சந்திக்கிறது. உதாரணத்துக்கு தாவீது ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு சிங்கம் ஒரு கரண்டி வந்து ஒரு ஆட்டுக்குட்டி எடுக்குது. இவர் போய் அதை தப்பி வைக்க போறாரு. ஆட்டுக்குட்டி தப்பி வைக்கப்படுது. ஆனா சிங்கம் யார் மேல பாய்க்கிறது? இப்போ ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு தாவீது மேல பாது. அநேக விசுவாசிகள் நம்முடைய கண்களுக்குள்ளாக விடுவிக்கப்படுறாங்க. வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க, போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. ஆனா இதனுடைய பாதிப்பு, போராட்டங்கள், பிரச்சனைகளை தாங்கக்கூடியது யார் தெரியுமா? நீங்களும் நான். நம்முடைய பிரச்சனைகளை கவனிக்கிறது உலகத்துல யாருமே கிடையாது. நம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ஒரு ஊழியர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தேவனை தவிர வேறு ஒருத்தரும் அறிய முடியவில்லை. நம்முடைய ஊழியத்திலே நாம் பெற்றுக்கொண்ட ஒரு அபிஷேகம் இருக்கு பாருங்க. ஊழியக்காரனுக்குரிய ஒரு அபிஷேகம். ஒரு விசுவாசிகளுக்கு அபிஷேகம் இருக்குது, அதனால ஆராதிக்கிறாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவனை ஊழியத்திலே பயன்படுத்துகிறது. அவன் தேவனுடைய ஸ்தானாபதி. அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்றைக்கு பெற்றுக்கொண்டானோ அன்று முதலிருந்து அவனுக்கு விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் போராட்டமும்
பிரச்சனைகளும் வந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் விரும்பாவிட்டா கூட வரும். நீங்கள் சமாதானத்தை தான் தேடுறீங்க, சபையில் பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு தான் நீங்கள் விரும்புறீங்க, முயற்சி கூட பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவு தடுத்தாலும் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு ஊழியக்காரனாகி நீங்களும் நான் பெற்றுக்கொண்டதான ஊழியத்திற்கு வரும்போது பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் இருக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு ஊழியத்தில் நம்மை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையாகவே இந்த போராட்டம் பிரச்சனை எல்லாம் வேறொரு மனுஷன் வந்தா இன்னைக்கு கண்டிப்பாக பிசாசு அவனை விழுங்கி இருப்பான், ஒன்றுமில்லாமல் ஆகியிருப்பான். எத்தனையோ தடவை நீங்க போற வழியிலே, நீங்க வர்ற வழியிலே பிசாசு பதுங்கி இருந்து உங்களுக்கு கீழே விழத்தள்ள, உங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்ண, உங்கள் ஜீவனை எடுக்க, உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு செய்தார். அநேக நேரம் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செய்திகள், மந்திரவாதங்கள், சூனியங்கள் செய்யப்படுகிறது. இந்த ஊழியக்காரன் இருக்கக்கூடாது, சபை இருக்கக்கூடாது, இல்லாம ஆகணும், வைத்தியம் பிடிக்கணும், மனைவி படுத்த படுக்கையா மாறணும், பிள்ளைங்க எல்லாம் எப்படி ஆகணும் என்றெல்லாம் சொல்லி அநேக விதமான நமக்கு எதிரான மந்திரவாத சூனியங்கள், கிரியைகள் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம கண்களுக்கு எதுவுமே தெரியல. நமக்கு தெரியாதபடிக்கு தேவனை மறைத்து பாதுகாத்து நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை தேவன் நம்மை பாதுகாக்காமல் போயிருந்தால் இதெல்லாம் நம்மளை விழுங்கி இருக்கும். எனவே நான் நிற்பது என்ன தெரியுங்களா? அபிஷேகத்தினால, கிருபையினால நின்று கொண்டிருக்கிறோம். மந்திரவாதிகள் தோற்று கொண்டிருக்கிறாங்க, செய்வன பண்றவங்க தோற்று போயிருக்கிறாங்க. உங்களுக்கு விரோதமா செய்த மந்திரவாதிகள் செய்தவர்களை தாக்கி இருக்கிறது. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழுப்பினாங்களோ இன்னைக்கு இல்லாம போயிருக்கிறாங்க. இதுதான் அபிஷேகம். ஒரு ஊழியக்காரனுக்கு எதிராக நிற்க யாராலும் முடியாது. பிரிட்டிஷ் மகாராணி ஒரு தடவை எலிசபெத் மகாராணி சொன்னாங்களாம், எனக்கு விரோதமாய் வரக்கூடிய ஒரு பெரிய ராணுவ சேனையை கண்டு பயப்பட மாட்டேன், ஆனால் ஒரு ஊழியக்காரன் எனக்கு ஒரு பயமாக ஒரு முழங்கால் தேவனுக்கு முழங்கால் படியிடுகிற ஒரு ஊழியக்காரன் முழங்காலை கண்டுதான் நான் பயப்படுவேன்னு சொல்றேன். உண்மையை பிசாசு உங்களை கண்டு பயப்படுறான், பயப்படாதபடி நடிக்கிறான், ஆனா பயப்படுகிறான். உலகம் உங்களை கண்டு அஞ்சுகிறது. உங்கள் வல்லமையை உலகம் புரிந்துகிறது, உங்களுக்கு தான் புரியல. சோத்திரம். அல்லேலூயா. பல போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிட்ட வருதான உங்களை நெருங்க முடியல. ஏன் காரணம் என்ன? உங்களை சுற்றி தேவன் தம்முடைய வல்லமை பாதுகாப்பை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவன் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம், அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது. எப்பேற்பட்ட சோதனைகளும் போராட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. சில வேளை வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஊழியத்துடைய வளர்ச்சிக்கு முன்பாக வந்ததான போராட்டமாக இருக்கலாம். பேதுரும் சீஷர்களும் இயேசுவும் படகுல போகும்போது அவர் ஸ்தோத்திரம், அவர் கதநேரருடைய எல்லையில ஒரு லேகியோன் பிடித்த ஒரு மனுஷனை குணமாக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு போகிறார். ஆனால் சீஷர்களுக்கு அது தெரியாது. ஆனா போகிற வழியிலே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அந்த படகை முழுகெடுக்கும்படியான அந்த சோதனைகள் நமக்கு தெரியும். அது கனசரை கடல், ஆனா கடல் அல்ல, அது ஒரு ஏரி. கடல் அல்ல, அங்க அலை வருவதற்கு சாத்தியம் இல்லை. அங்க அந்த விதமான கொந்தளிப்பு வர வேண்டிய அவசியமும் இல்லை. சீஷர்களுக்கு புரியவில்லை. ஆனா இயேசுவுக்கு ஆவியில எல்லாம் நல்லா தெரியும். அவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதல் உண்டாயிற்று. உங்க ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா காரியங்களும் ஒரு அமைதலுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வருவார். உங்கள் அதிகாரங்களை பயன்படுத்துங்கள். போராட்டங்கள் நடுவில் அவன் சோதரன் தேவன் தந்திருக்கிற அதிகாரங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, அதிகாரங்களை பயன்படுத்தும் போது வெற்றி நமக்கு நிச்சயமாய் தேவன் தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சீஷர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அவர்கள் கனசிரத்து கடலை தாண்டி அவர்கள் அக்கறைக்கு வந்த போதுதான் புரிந்து கொண்டார்கள். ஒரு பெரிய லேகியோன் பிடித்த பிசாசு, லேகியோன் சொல்லும் போது ஏற்கனவே 2000-3000 பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. அவன் விடுவிக்கப்படுகிறான். நம்முடைய ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்க போகிறது. நம்முடைய ஊழியத்தில் பிசாசுகள் ஓட போகிறது. நமக்கு முன்பாக ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். எனவே ஊழியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு பிரச்சனைகள் வரும். ஒரு சத்தியத்தை போதிக்கக்கூடிய, கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்யக்கூடிய எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும். ஆனால் அது என்றைக்கும் இருக்காது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள் மிக துரிதமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் மன அழுத்தம், டிப்ரெஷன். 2 கொரிந்தியர் 4:8-9 நம்ம பார்க்கிறோம். உங்க கையில் இருக்க பேப்பரை பார்த்தாலே தெரியும். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் படித்து போகிறது. ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகளா? கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க தானே, கர்த்தர் கூட இருக்கிறாரே, அதிகாரங்கள் இருக்கிறது, வல்லமைகள் இருக்கிறது. ஆனா என்ன இருந்தாலும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில என்ன வருது? சில வேளை மன அழுத்தங்கள், டிப்ரெஷன்கள் கடந்து வருகிறது. கர்த்தருக்கு சோதரர். ஒரு ஊழியக்காரன் அதிக மன அழுத்தம் உடையவனாக இருக்கிறான்.
அதிகமான மன அழுத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றுள்ள வேலையெல்லாம் காலையில போனா சாயங்காலம் செஞ்சுட்டு வந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செஞ்சா போதும். அந்த கம்பெனி எப்படி போனா அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஏன்னா ஊழியம் அப்படிப்பட்டது. ராத்திரியும் பகல் தூக்கம் இருக்காது. சாப்பிட்டாலும் நிம்மதியா சாப்பிட முடியாது. சில வேளை கண்ணீர் தான் அதிகமாய் பெருகி கொண்டு இருக்கும். குடும்பத்துக்காக அல்ல, சொந்த தேவைக்காக அல்ல, ஊழியத்திற்காக அதிக ஒரு மன அழுத்தம் ஊழியக்காரர்களை சோதனை அதிகமாய் பாதிக்கிறது. நம்முடைய ஊழியக்காரருடைய சிந்தையில் போராட்டத்தை சத்துரு கொண்டு வருகிறான். பயம், கலக்கம், குழப்பம், அதைரியம் போன்ற எண்ணங்களை பிசாசு சிந்தையிலே கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரனை சோர்வடைய பண்ணுவதற்கான அத்தனை ஆயுதங்களையும் இப்படிப்பட்ட எண்ணங்களையும் செயல்களையும் பிசாசு சிந்தையில கொண்டு வரும்போது நம்ம அறியாம நம்ம யாராய் மாறிவிடுகிறோம். டிப்ரெஷன், மன அழுத்தம். மோசேயின் வாழ்க்கையில் அது இருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, என்னை கொண்டு போடும், என் பேரை கிறுக்கி போடும். எலியா பாருங்க, வல்லமையான ஊழியக்காரர். அவர் சூரச்செடி கீழ்படுத்துட்டு என்ன ஜெபம் பண்றாரு? சரிப்பா வாப்பான்னு சொல்லி என்ன இருக்கும். நம்ம ஊழியத்தில் எத்தனை தடவை நம்ம சாவுக்கு தான் செத்து போனாலும் ஜோம் பண்ணியிருக்கிறோம். ஏன் ஆண்டவர், எதுக்கு ஆண்டவர் இந்த ஊழியம்? என்னை எடுத்துக்கணும். சரிப்பா, நீ கேட்டதுபடியே உன்னை எடுத்துக்கிறேன்னு சொன்னா மொத்த ஊழியக்காரன் நீங்க இருக்கவே மாட்டேன். நம்ம ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் சென்சார் பண்றாரு. நம்ம ஜெபத்தெல்லாம் உண்மையாகவே ஆண்டவர் கேட்டா என்ன ஆயிருப்போம்? நம்ம இல்லாம ஆயிருப்போம். ஒரு நேரம் ஆண்டவரே நீ நல்லவர்னு சொல்ற, ஒரு நேரம் ஆண்டவரே போது கர்த்தாவேன்னு சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிப்ரெஷன், இந்த மன அழுத்தத்தை ஒரு ஊழியக்காரன் தேவனை தவிர வேறு ஒருத்தருடைய பகிர்ந்து கொள்ள முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்க அவங்களால முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மன அழுத்த நேரம் தான் ஒரு ஊழியக்காரன் அதிகமாக சோதிக்கப்படுகிறான், உடம்பிடப்படுகிறான். நெருப்புல ஒரு புழு போட்டது மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் அவனுக்கு மன அழுத்தங்கள் பெருகி அவன் உடைக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த நேரம் தேவன் அங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் என்றால் சொன்னால் உடம்பிடுதலை தேவன் ஆரம்பிக்கிறார். ஒரு டிப்ரெஷன், ஒரு மன அழுத்தம் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவன் நம்ம கீழே நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் சில காரியங்களை கத்த அந்த நேரம் தான் செய்ய தேவன் ஆரம்பிக்கிறார். மற்றவர்களுக்கு இந்த உலகத்துல மன அழுத்தம் மாற பல வழிகள் உண்டு. என்னெல்லாம் வழி இருக்குது? என்ன இருக்குது? மே மாசம் வந்தா ஊட்டிக்கு போகலாம், கொடைக்கானலுக்கு போகலாம், ஊர் சுத்த போகலாம். ஆனால் ஊழியக்காரன் எதுக்காக போக முடியுமா சொல்லுங்க? ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் இருக்கா? எல்லாரும் கவர்மெண்ட் ஆளுநர் ரெஸ்ட் கிடைக்கும், நமக்கு அதாவது கிடைக்குமா? குடும்பத்தோடு ஊருக்கு போறதுக்கு நமக்கு டைம் கிடைக்குதா? அப்பதான் சபையில சாவும். யோசனை பண்ணி பாருங்க, எங்கேயும் போக முடியாது. யாரு போய் ஒரு நாள் தாவி ஜோம் பண்ணல, எனக்கு புறாவை போல யாரு ஊட்டி கொடைக்கானல போய் ரூம் எடுத்து வர கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. யாரு போனோம், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிற ஒரு தருணங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் மற்றவர்களுக்கு இந்த உலகத்துல போவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனா ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஒரு ஊழியக்காரன் தேவ சமூகத்துல தான் காத்திருக்க வேண்டியிருக்கு. அந்த இடம் தான் அவனுக்கு ஊட்டி, அந்த இடம் தான் அவனுக்கு என்னது. ஒரு ஊழியக்காரன் மன அழுத்தம் உடையவனா இருக்கும்போது ஒரு நிலை இருக்கும்போது வெடிக்கிறான், கதறதெல்லாம் மாறுது, வெடிச்சிடலாம். யாருக்கு வெளியே தெரியாது. உள்ளுக்குள்ள இருந்து அவன் வெடிக்கிற அந்த வெடிப்பு செலவிட அவனுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த நேரம் தெரியும். கண்ணீர் வடிக்கிறான். ஊழியத்தை விட்டு ஓட அந்த நேரம் என்ன வரும்? ஊழியமே வேண்டாம், வேற எங்கேயாவது ஊழியம் தொடங்கிடலாம், ஊழியம் வேண்டாம், வேலைக்கு போயிடலாம். நான் சொல்றது இங்க பல பேருக்கு அனுபவம். என் அனுபவத்தோட எப்பவுமே நான் பண்ற பிரசங்கம் என் அனுபவத்துல தான் நான் பண்ணுகிறது எனக்கு உழக்கம். ஒரு ஊழியக்காரனுடைய டிப்ரெஷன் நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய எண்ணம் என்ன? ஓடணும், எங்கேயாவது ஓடிடணும். அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறது தெரியுங்களா? யார் தெரியுங்களா? சத்து. நீ ஊழியத்தை விட்டு ஓட வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் உனக்குள்ள இப்படிப்பட்ட அழுத்தங்களை கொண்டு வந்து நீ ஊழியத்தை விட்டு நீ ஓட வேண்டும் என்று சொல்லி அவன் காதுல வந்து சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தை விட்டு நான் ஓட விரும்பக்கூடிய எத்தனையோ தருணங்கள் நமக்கு வந்திருக்கிற. வேண்டாம், செத்து போக கூடாது சொல்லுவோம். நான் மோசேயின் ஜெப மட்டல், எலியாவின் ஜெப மட்டல் இங்க இருக்கிற அநேகருடைய அனுபவமா கூட இருக்கு. செத்து போனால் தேவை, செத்து போனால் நல்லது. இது சத்துருவின் போராட்டம். ஒரு வாழ்க்கையில டிப்ரெஷன் வரும்போது, மன அழுத்தம் வரும்போது, அதை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லாத இருக்கும் பொழுது
தப்பித்து ஓட நமக்கு வழியே இல்லாத பொழுது தேவ சமூகத்தில் நாம் கதறிக்கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நேரங்கள் கடந்து வரும்போது கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான நேரம் நம்முடைய ஊழியத்தில். இது ஒரு போராட்டமான நேரம். இதை தாக்கு பிடிக்க வேண்டும். இதை நாம் ஜெயிக்க வேண்டும். இதை தாண்டி செல்ல நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 9 ஸ்தோத்திரம் 62ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு டிப்ரெஷன் வந்தாலும், எவ்வளவு அழுத்தம் வந்தாலும், எவ்வளவுதான் உனக்குள்ள போராட்டம் இருந்தாலும் ஊழியத்தை விட்டு ஓடாது. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு நீ ஓடணும்னு தான் சாத்தான் விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் அப்படி விரும்பவில்லை. நீ என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து நிற்க வேண்டும். கலப்பையில கை வச்சு விட்டு வேலைக்கு ஊழியத்தை விட்டு வேற எங்கேயாவது நீ ஓட நினைச்சனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே வேலை செய்கிறவர்கள் எல்லாம் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம். ஆனா ஒரு ஊழியக்காரன் தன் ஊழியத்தை விட்டு போவதற்கு தேவன் அனுமதிக்கிறவர் அல்லவே அல்ல. அது சாத்தியமும் இல்லை. எங்க போனாலும் கர்த்தர் விட மாட்டார். யோனாவை மாதிரி அநேக நேரம் ஊழியம் வேண்டாம், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம பல நேரம் பிடிவாதம் பிடிச்சோம். அவனை தூக்கி கடல்ல போடலாம். அவன் தான் சொல்றான், நான் செத்து போனா கூட பரவாயில்ல, அந்த ஊழியம் செய்ய மாட்டேன். கடல்ல உப்பு தண்ணி குடிச்சு செத்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல நான் ஒழித்து மஞ்சம் போவானே அந்த ஒழித்து. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வரும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து, மகனே மகளே உனக்கு எந்த இடத்துல ஊழியம் வேணும்னு கேட்டால் நம்ம எந்த இடத்துல ஊழியம் கேட்டிருப்போம். கண்டிப்பா நம்ம இப்ப இருக்கிறத கேட்டு இருக்கவே மாட்டேன். அது ஷூர். அண்ணா நகர், போயஸ் கார்டன், ஊட்டி, ஆண்டவர் நம்மளை கேட்டாரு அது பண்றாரு. ஊழியத்தை விட்டு ஓட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த அதிகமான மன அழுத்த டிப்ரெஷன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு மரத்துண்டு இருக்குல்ல, கார்பன் மரத்துண்டு, இது அதிக அழுத்தம் பெறும்போது அதிக அழுத்தம் வர 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 பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு அது வைரமா மாறுது. சாதாரண கார்பன் என்னவா மாறுது? வைரமா மாறு. எப்படி மாறிச்சு? காரணம் என்ன? அது ஏற்கனவே ஒரு கரித்துண்டு, மதிக்கப்படாத ஒன்று எப்படி மாறினது மதிப்புள்ள ஒரு பொருளாக? அழுத்தம். அதிகமான அழுத்தம் உங்களை எண்ணி மதிப்பு மிக்க ஊழியக்காரனாய் மாற்றிக்கொண்டு, தேவனுக்கு தெரியாம எந்த ஒரு அழுத்தம் வராது. இந்த அழுத்தம் நம்மளை மதிப்புள்ளவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. நீங்க சாதாரணமானவர்களா இருக்க விரும்பினா உங்களுக்கு போராட்டம் தேவை இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களை எல்லாரை விட மதிப்புள்ள ஊழியக்காரர்களாய் மாற்ற விரும்பும் போது அழுத்தம் கண்டிப்பாக வரும். உழித்து விட்டு ஓடக்கூடிய மனநிலைமை கடந்து வரும். மோர் பிரஷர் மேக் யூ மோர் precious stone. அப்படின்னா அதிகமான அழுத்தம் நம்மளை அதிக விலையேற பெற்ற கல்லாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. யோசேப்பின் வாழ்க்கையில சில வருடங்களாக அழுத்தப்பட்டான். தாவீது ராஜாவான அபிஷேகம் கிடைச்ச பிற்பாடு சில வருடங்கள் அழுத்தப்பட்டான். மோசே பல வருடங்களாக அவன் அழுத்தப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அழுத்தங்கள் எல்லாம் அவங்களை ஊழித்து விட்டு துரத்தல, மாறாக அவங்களை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றி. ஒரு இரும்பு பூமியிலிருந்து வெட்டி எடுக்கும் போது அந்த தரத்தை பரிசோதிப்பாங்க. எப்படி சோதிப்பாங்கன்னா, அதை சூடுபடுத்தி அடிப்பாங்க. அடிக்க 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 எந்த இரும்பு அது நீண்டு கொண்டே வருகிறதோ, உடையாமல் இருக்கிறதோ, நீண்டு கொண்டே வருகிறதோ, அதை கொண்டு இராணுவ தளவாடங்கள் முக்கியமான பொருட்களை செய்ய பயன்படுத்துவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. மேன்மையான முதல் தரம் அது. ஆனால் எந்த இரும்பு தரம் குறைந்ததாக அது நெருப்பில் காய்ச்சப்பட்டு அடிக்க அடிக்க ஒரு அளவு வந்து அது உடைகிறதோ விரிசல் வருகிறதோ, அதை எடுத்து தனியாக வச்சு பணியார் சட்டி தான் பயன்படுத்தும். உங்களை என்னையும் கர்த்தர் மேன்மையானவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நம்மளை மதிப்புள்ள ஒரு ஊழியக்காரர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஏதோ ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களா? இல்லாவிட்டால் மதிப்புள்ள ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களா? அதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. சீக்கிரம் உடைஞ்சு போயிடாது. பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப சீக்கிரம் உடைஞ்சு போயிடாதீங்க. மன அழுத்தங்கள் கடந்து வரும் பொழுது ஒரு நாள் உங்கள் ஆவியில நீங்கள் உடைந்து போகாதீர்கள். பி ஸ்ட்ராங் இன் யுவர் ஸ்பிரிட்.
ஆவிகளை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தாவீது தன்னை தானே திடப்படுத்திக் கொண்டான். ஒரு ஊழியக்காரன் தன்னை தானே திடப்படுத்திக் கொள்ளணும். திடப்படுத்தி யாரும் வரமாட்டாங்க. அது ஆண்டவர் சிலவில் அனுமதிக்காம கூட இருப்பார். நீங்களே உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊழியத்தில் நீங்களே உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்மளை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. இரண்டாவது, அதிகமான பிரசிங் இல்லாட்டா அதிகமான நசுக்கப்படுதல். ஒரு ஒலிவ பழத்தை கொண்டு வந்து நசுக்கி பிடிக்கும் போதுல இருந்து என்ன வரும்? எண்ணெய் வரும். அபிஷேகம். அதுல இருந்து அபிஷேக எண்ணெய் தயாரிக்கிறோம். இது நசுக்கப்படாத வரைக்கும் உள்ள இருந்து அபிஷேகம் வெளியே வரும். நசுக்கப்பட அதுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளியே வரும். அப்போ ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நானும் சாதாரணமானவர்களாய் ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு சாதாரணமாய் போக விரும்பவில்லை. அப்படி விரும்புகிறோம் சொன்னா நமக்கு அதிகமான இப்படிப்பட்ட அழுத்தங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவன் அழுத்துகிறார்னா நமக்குள்ள இருந்த அபிஷேகம் மற்றவங்களுக்கு வெளிப்பட போகிறதுனா, அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண பிரசங்கத்துக்கும் நசுக்கப்பட்ட பிற்பாடு, அழுத்தப்பட்ட பிற்பாடு, அதுக்கப்புறம் நீங்க பண்ற பிரசங்கத்துக்கு ரொம்ப வித்தியாசத்தை நீங்க வேணா கவனிச்சுப்பாங்க. முதலாவது உங்க மூளையிலிருந்து பேசுறீங்க. தியரி நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதுதான் சொல்றேன். அது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி. ஆனா அழுத்தப்பட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் நீங்க பண்ற பிரசங்கம் எல்லாம் இங்கிருந்து வரல, இங்கிருந்து வரல. அதுதான் ஜனங்களை உயிர்ப்பிக்கும், பலப்படுத்தும், அவங்க இருதயத்தை அது தொடும். சாதாரணமான பிரசங்கம் யாரையும் தொடாது. நம்மளை விட நல்ல அரசியல்வாதி நல்ல வசனத்தை வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. அனுபவம் சார்ந்து சொல்ல வேண்டும். நீங்க முதல்ல அழுத்த தாங்குகிறவர்களாய் இருந்தாதான் மற்றவர்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஊக்கப்படுத்துகிறவர்களாய் மாற முடியும். ஒரு அபிஷேக எண்ணெய் உள்ளத்திலிருந்து என்னிடத்திலிருந்து புறப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் அதிகமாய் அழுத்தப்பட வேண்டும். கெத்செமனே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஆயில் பிரஸ். இயேசு அங்கதான் என்ன பண்றாரு? கடைசி மணி துளிகளில ஜெபிக்க போகிறாரு. எப்படி ஜெபிக்கிறாரு? ஒரு ஒலிவ கூட நசுக்கப்படுகிறது போல அவர் அங்கே வைத்து என்ன செய்கிறாரு? அதிகமான அழுத்தத்தோடு ஜெபிக்கிறாரு. அங்க என்ன செய்கிறாரு? வேர்வையில் இருந்த ரத்தத்தின் பெருந்துளி அப்படின்னு என்னது? அவருடைய பிபி ஏறி, அவருடைய டிப்ரெஷன் அதிகமாய், அவருடைய ரத்த நாளங்கள் வெடித்து வேர்வை வழியாக ரத்தம் வெளியேறக்கூடிய அளவுக்கு அவருடைய மன அழுத்தம் அங்கே அதிகரிக்கிறது. ஜெபிங்கன்னு சொல்லிட்டு போன ஒரு 2-3 பேர் அங்கே தூங்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நான் ஒரு கெத்செமனை தாண்டி தான் போக முடியும். கெத்செமனின் அனுபவம் உங்களோட வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு நல்ல ஊழியக்காரனாய் மாற முடியாது. எல்லாரும் உங்களை அழுத்துவாங்க, எல்லாம் ஏறி மிதிப்பாங்க, உங்களை போட்டு நசுக்குவாங்க. இதெல்லாம் கண்டுட்டு ஆண்டவர் சும்மா தான் நிற்பார், விடுவிக்கவே மாட்டார். ஆனா ஒண்ணு நிச்சயம், இதுக்கு முடிவில் நீங்கள் ஒரு வைரமாய் மாறுவீங்க. உடுத்திருந்து ஒரு நல்ல அபிஷேகம் வெளிப்பட்டு அநேகருக்கு பிரயோஜனப்படுவீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. உங்க வாழ்ந்து புறப்படுகிற ஒரு வார்த்தைக்கே மற்றவங்க காத்திருப்பாங்க. உங்க அபிஷேகம் மற்றவங்களுக்குள்ள அது என்ன செய்யும்? அது அவங்களுக்குள்ள ஊற்றப்படும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். அதுக்கு முன்பாக ஒரு மன அழுத்தத்தை தாண்ட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்னவென்றால் கைவிடப்பட்ட நிலைமை, சிச்சுவேஷன் ஆஃப் அபாண்டன்மெண்ட், தனித்து விடப்படுதல். யோவான் 6ஆம் அதிகாரம் 66-67. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தது வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அநேகர் நம்மை கைவிடுவார்கள். எல்லாரும் நம்மை கைவிட்டு போவார்கள். ஆண்டவரை தவிர ஒருத்தரை நம்பாதீங்க. ஸ்தாபனமா இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், உதவி செய்கிறவங்களாக கூட இருக்கட்டும், ஒரு நிலை வரும்போது எல்லாம் விலகிடுவாங்க. இல்லை, ஆண்டவரை விலக்கிடுவார். தேவனை விட மற்றவர்களிடத்தில் அதிக நம்பிக்கையும் சார்ந்து கொள்வதில் நான் வைக்கிறது தேவன் விரும்புகிற தேவனே அல்ல. அல்லேலூயா. ஒரு மனைவி இருந்தா புருஷன் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இந்த புருஷன் மாசான சம்பளம் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்? சம்பளத்தை மனைவிக்கு அனுப்புவாரு. அப்ப மனைவிக்கு முதல் மாசம் புருஷன் இல்லாம புருஷனை அனுப்பி விடுறது ரொம்ப கஷ்டப்பட்டான். புருஷனுடைய லெட்டருக்காக காத்திருந்தான். புருஷனுடைய கைப்பட எழுதின அந்த லெட்டருக்காக அவள் காத்திருந்து அதை வச்சு சமாதானம் அடைஞ்சா. போக போக 6 மாசம் 8 மாசம் ஆனவன மணியாளருக்கு காத்திருக்கு. தேவனை சார்ந்து கொள்கிறதை விட்டு உதவி செய்யக்கூடிய தேவன் சொல்லி மற்றவர்கள் உதவி செய்கிறாங்களே அவங்களை சார்ந்து கொள்ளும் போது தேவன் பார்க்கிறாரு. ஏற்ற நேரம் வரும்போது அதை கட் பண்ணி விட்டுறாரு. சில மனித உதவிகள் நமக்கு நல்லதுக்கு அல்ல. ஒருவேளை தேவனை விட்டு பிரிக்கிறதுன்னு சொன்னால்
தேவன் அதை கிருபையாக விலக்கி விடுவார். தனித்து விடப்படுகிற நிலைமை நம்முடைய ஊழியத்தில் உண்டு. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாராலும் நாம் கைவிடப்படுவோம். நாம் மற்றவர்களை அதிகமாய் நம்புகிறோம், உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம், கூட இருப்பார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் அதிகம் நேசித்தவர்களை முதலாவது நம்மை விட்டு விலகி போவார்கள். நீங்க ஆண்டவரோட ரொம்ப அதிகம் யாரை விசுவாசியா இருக்கட்டும் இல்ல வேற யாரா இருக்கட்டும், தேவனை விட அதிகமாக நீங்கள் நேசிக்க பழகும் போது கண்டிப்பாக அவர்கள் தான் முதலாவது உங்களுக்கு எதிராளிகளாகி மாறுவார். அவர்கள் தான் விட்டு விலகுவார்கள். அந்த நேரம் நம்ம ரொம்ப கலங்கி போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பிக்கை இன்னொரு ஆள் மேல வச்சிடறோம், இன்னொரு ஆள் மேல வைக்கிறோம். அவங்களும் என்ன செய்யறாங்க? ஒரு காலம் வரும்போது விலை. இப்படி எல்லாரும் நம்மளை ஏமாத்துறதுனால, விலகி போகிறதுனால ஒரு கட்டம் வரும்போது நம்ம ஊழியத்துல வெறுப்புணர்ச்சி உள்ளவர்களாய் மாறி விடுவோம். வெறுப்பு வந்துச்சு, எந்த விசுவாசி ஒழுங்கு இல்லையா, யாரையும் இனிமேல் நம்பவே மாட்டேன், அந்தாவா முன்னெல்லாம் ரொம்ப ஒரு ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செஞ்ச காலம் போய் இப்ப என்ன ஆகி போச்சு? வெறுப்புணர்ச்சி. வேண்டாம் வெறுப்போட ஊழியம். சங்கீதம் 116:11 தாவீது என்ன சொல்றாரு? என் மனக்கலக்கத்திலே எந்த மனுஷனும் பொய்யன் என்று. நம்ம அப்படிதான் சொல்றோம். அது பொய்யன், அது யாருமே நிற்க மாட்டாங்க, ஸ்தாபனமா அதனால கைவிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை விட வேற ஒன்றின் மேல அதிக நம்பிக்கை வைக்காது. கடைசியில் என்ன ஆகும்? தேவ அன்பை வெளிப்படுத்த முடியாம ஊழியத்துல பற்றுதல் இல்லாம மாறி விடுகிறோம். அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு கேள்வி சாத்தா எழுப்புகிறோம், நம்ம மட்டும் ஏன் ஏமாளியா இருக்கணும், மற்ற ஊழியக்காரங்க மாதிரி மற்றவங்க மாதிரி நானும் மாற போகிறேன் என்று சொல்லி உண்மையான ஆத்ம பாரத்தை இழந்து உண்மையான ஊழியத்தை விட்டு வழி விலகி போக ஆரம்பிக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கைவிடப்படுகிற அனுபவம் உண்டு. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1:15 பவுல் சொல்லுகிறார், ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகல்லு எர்மகனே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:10 சொல்லுகிறது, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும். மற்றவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வதால் நீங்கள் ஊழியத்துக்கு தகுதியானவர்கள் இல்லை என்று அர்த்தம் இல்லை. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாலும் போட்டோம், ஆனா நீங்க அவங்க போறதுனால ஊழியத்துக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. உங்க அபிஷேகத்துக்கு ஒத்து வராதவர்களும் தேவ சித்தத்துக்கு எதிரானவர்கள்ட்ட மாறானவர்களும் நம்ம கூட நிலைச்சு நிற்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், போறவங்க எல்லாம் நீங்க சரியில்லைன்றதுக்காக போல, உங்க அபிஷேகத்துக்கு அவங்களால ஒத்து வர முடியல, சத்தியத்துல நிலைச்சு நிக்க அவங்களால முடியல. அவங்கள காலத்துக்கு நீங்க ஒண்ணும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, தொல்லையாதான் இருப்பாங்க. போகிறவங்க போகட்டும். 2 தீமோத்தேயு 4:16-17 சொல்லுகிறது, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. எனவே தேவன் நம்மை தனித்து நிற்க கற்றுத் தருகிறார். அது தேவன் செய்யக்கூடிய ஒரு காரியம். மற்றவங்க எல்லாம் நம்ம விட்டு விலகி போவது எல்லாமே நாம் தனித்து தேவனோடு நிற்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் தேவன் செய்கிறார். நாம் தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் மாற ஆண்டவர் அந்த அனுபவத்தை நமக்கு தருகிறார். அது வரைக்கும் மனுஷனை சார்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் தேவனை சார்ந்து கொண்டாதான் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை நீங்கள் செய்து சாதிக்க முடியும். தேவனை விட முக்கியமானவர் வேறு ஒருவர் இல்லை என்பதை தான் கற்றுத்தருவதற்காக தான் தேவன் எல்லாரையும் நம்ம விட்டு பிடிக்கிறார். நம்ம எவ்வளவு வேணா பணம் இருக்கும், ஆனா தேவனை விட அவர்கள் பெரியவர்கள் அல்ல. எனக்கு அப்படிதான் ஆஃபர் பண்ணாங்க. முதல்ல 1995 நான் ஊழியத்துக்கு வந்த போது ஒரு பெரிய பணக்காரன் எனக்கு ஆஃபர் பண்ணாரு. என்னை கூட்டி திருச்சி உள்ள மலையில உட்கார்ந்தாரு, ஜோ பண்ண சொன்னாரு, இந்த ஊழியத்துக்கு நீங்க போங்க, ஒரு மாசம் ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டா நான் சொன்னேன், அப்போ 2095 2500 ரூபா சாதாரணமா வேணும் அப்படின்னு. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு 600 ரூபா போதும் அப்படின்னு. 500 ரூபாய் என் வீட்டுக்கு, 600 ரூபாய் என் வீட்டுக்கு, வேற எதுவும் நீங்க. அதே எப்படி நீங்க தானே சொன்னீங்க 2500 ரூபா ஊழியக்காரனுக்கு வேணும். உண்மைதான், நீங்களே என் எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணினா நான் ஆண்டோட ஊழியத்தை செய்ய மாட்டேன். வாங்கி சாப்பிட்டு கம்பெனி வீட்டில் படுத்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆண்டோட கேட்க வேண்டி இருக்குது? நீங்க என் முழு தேவை சந்திக்க வேண்டியது இல்லைன்னு சொன்ன 6 மாசம் தான் செஞ்சார், 7ஆம் மாசம் விட்டுட்டார். ஆனா இந்த வரை கர்த்தர் நடத்துகிறார். யாரோ ஒருத்தங்க தராங்கன்னா அவங்களுக்கு அடிமையா மாறாது. யாரோ ஒருத்தங்க தராங்கன்னு சொல்லி அவங்க பின்னாடியே போகாதீங்க. தேவன் சொல்லாம யாரும் தர முடியாது. அவன் சோத்திரம், தேவன் உன்னை வேண்டாம்னு சொன்னா யாராலும் தரவும் முடியாது. ஒன்று, தேவனோடு தனித்து நிற்க இதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம். 2, தனித்தன்மையை பெறுகிறோம். We get uniqueness.
அதிகமான மன நம்ம மற்றவங்க நம்ம இப்படி விலகி போக ஆரம்பிக்கும் பொழுது நாம் யாராய் மாறுகிறோம் என்றால் ஒரு தனித்தன்மை உள்ளவர்களாய் மாற ஆரம்பிக்கிறோம். தேவனையே சார்ந்து கொள்ள ஆரம்பித்ததுனால இப்போ தனித்தன்மை நமக்குள்ள வந்து விடுகிறது. ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஒரு வித்தியாசமான அபிஷேகம். உங்களை மற்றவங்க கண்டாலே மற்றவர்களை விட உங்களை ஒரு வித்தியாசமான பார்வை உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்தன்மை உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் அதன் மூலம் உருவாக்குற. எப்போ எல்லாரையும் நம்ம விட்டு விலக செய்து நல்ல ஸ்பெஷலான ஒரு சொல்ல போனா ஒரு நல்ல தரமுள்ள ஒரு ஊழியக்காரனாய் நம்மை கர்த்தர் மாற்ற விரும்பும் போது எல்லாரை விட்டு நம்மை பிரித்து தனியே கொண்டு வருவோம். அல்லேலூயா. பேதுரு, யாக்கோபு, யோவான் அப்படின்னு பைபிள பாஸ் பண்ணுவோம். எங்க இயேசு ஊழியத்துக்கு போனாலும் மற்ற எல்லா சீஷர்களையும் ரொம்ப கூட்டிட்டு போக மாட்டாரு. இந்த 3 பேர் தான் அந்த ரொம்ப பர்சனலா கூட்டிட்டு போவார். ஏன்னா இன்னர் சர்க்கிள் டிசைபிள்ஸ். மற்றவங்க எல்லாம் சீஷர்கள். ஆனா இவங்க வந்துட்டு இயேசுவோடு நெருங்கின உள்பட்ட சீஷர்கள். நம்மை ஆண்டவர் அப்படிதான் கொண்டு போகிறார். மற்ற எல்லாரையும் விட்டு பிரிச்சு தேவன்களை அதிகமா தூரமா கொண்டு போறாருன்னா ஏதோ ஒன்று உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாம் தனித்து நிற்கும் போது சோர்ந்து போகாதீங்க. எல்லாரும் கைவிடும் போது சோர்ந்து போகாதீங்க. ஆமென். 3வது பக்குவப்படுத்தப்படுகிறோம். we are maturing. பக்குவப்படுத்தப்படுகிறோம். எல்லாரும் கூட இருக்கும்போது நம்ம பக்குவமா இருக்க மாட்டோம். ஆனா எல்லாரும் கைவிடும் போது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் பவுல் என்ன சொல்லுகிறார் சொல்லுங்க தெரியுங்களா? நான் குறைச்ச நாள் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கும், பட்டினியா இருக்க, பரிபூர்ணமுடைய குறைவோடு போதிக்கப்பட்டு என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன். இந்த பக்குவம் வரணும்னா எல்லாரும் உங்களை கைவிடுவாங்க. கைவிடணும். விடும்போதுதான் இந்த பக்குவத்துக்குள்ள உங்களால் என்னால் வர அதெல்லாம் பார்த்துக்கலையா? நாளைக்கு பணம் பெருசா தேவை, ஊழியத்துக்கு தேவை, அதெல்லாம் கர்த்தர் பார்த்து. இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? இந்த பக்குவம் எங்கிருந்து வந்தது? எல்லாரையும் உங்களை பிரிச்சு தேவன் கொண்டு வந்ததுனால. உங்களோட எல்லாம் போயிட்டாங்களா? சந்தோஷப்படுங்க. தனித்து விடப்படுதல் அபிஷேகத்தில் நம்மை வளர வைக்கிறது. அபிஷேகத்தை மட்டும் சார்ந்து கொள்ள வைக்கிறது. கடைசி 5வது தனித்து நிற்கும் போது தேவன நமக்குமான உறவு பலப்படுகிறது. 6வது தனித்து நிற்கும் போது அற்புதங்களை பெற ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் கூட இருக்கும்போது அற்புதம் தேவையில்லை தானே? எதுவுமே யாருமே கூட இல்லாத போது தேவன் தான் செஞ்சா உண்டு, வேற வழி இல்லைன்னு நிலைமை ஆயிடுச்சு. இப்பதான் அற்புதங்களை காண ஆரம்பிக்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் கண்டது போல உன்னை அற்புதங்களை காணப்படுவேன் மீகால கர்த்தர் சொல்லுகிறாரே. ஊழியத்துல அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாதான் நாளைக்கு அதை வச்சு சாட்சி சொல்ல முடியும். அதை வச்சு கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாமே ருசிக்காம கர்த்தருக்காக எதையும் சாதிக்க பின்னாட்களை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அற்புதங்களை பெறுகிற ஒரு தருணம் தான் நாம் கைவிடப்படுகிற தருணம். எல்லாரும் என்ன கைவிட்டாங்க ஐயா, ஆனா கர்த்தர் எனக்கு அந்த வழியை திறந்தான்னு சொல்லி அதுக்கப்புறம் காலம் பூரா நம்ம எல்லா இடத்துலையும் சாட்சி சொல்லுவோம். நம்முடைய சாட்சியை கேட்டு அநேகர் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அடுத்தது ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? போராட்டம், ஸ்ட்ரகிள்ஸ். 2 Corinthians 7:5 சொல்லுகிறது எப்படின்னா, நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலையும் உபத்திரப்பட்டும், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில 3வது மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கிறேன்னு சொன்னால் அதிகமான போராட்டங்கள். எபேசியர்ல நம்ம வாசிக்கிற 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13. கடைசியாக என் சகோதரரே மாம்சத்தோடு கர்த்தரோட சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏன் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்துடைய பொல்லாத ஆவின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? அப்போ மோஸ்ட் விவிஐபி நம்ம தான். நம்மளதான் அவன் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறான். அதிகமான போராட்டங்கள் நம்மை குறிவைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல நம்ம ஸ்தோத்திரம் இல்லையா? நம்ம என்ன செய்ய அநேக போராட்டம் நமக்கு வருகிறது. பிசாசனுடைய போராட்டம், எபேசியர்ல நம்ம வாசம், வானமண்டலத்தினுடைய ஆவியுடைய போராட்டம், அரசாங்க ரீதியான போராட்டம் வருகிறது, சட்ட ரீதியான போராட்டம் நமக்கு எதிராக பல நேரம் அரசாங்கம் கொண்டு வருகிறது. நியாயாசனங்களுக்கு அப்படின்னா கோர்ட்ல போய் நிக்க வைக்கிறான் சில வேளை, சில சூழ்நிலைமைகள். நியாயமான நம்முடைய நியாயங்கள் நியாயமான நமது ஊழியங்கள் தடுக்கப்படுகிறது. கோலியாத்தை போன்று எதிராக பலரும் வர்றாங்க, மிரட்டப்படுகிறோம், துரத்தப்படுகிறோம், உதவியேற்று போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட போராட்டம் நமக்கு என்ன செய்ய தெரியுங்களா? இந்த போராட்டங்கள் நம்மை பலத்திலும் சத்துவத்திலும் நம்மை பலப்படுத்தி இல்லாவிட்டால் பலப்படுத்தி தைரியத்தை உண்டாக்கி வெற்றியாளர்களாய் மாற்றுகிறோம். சில
மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் சொல்றதை கேட்டீங்களா? நான் இந்த வாரில் இருந்தேன், இந்த வார் பாகிஸ்தான் வார் இல்லாட்ட இந்த வாரில் நான்